மீனா, இந்த பார்லர் அம்மா எவ்வளோ வேலை பார்த்து வச்சிருக்கு பாரு அப்படின்னு இங்கே முத்து மீனா கிட்ட சொல்ல, ஆமாங்க, இதை நானும் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் முத்துவுக்கு ஃபோன் கால் வருது. வந்ததும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அப்பா அப்பா அப்படின்னு இங்கே வேகமாக சத்தம் போட, என்னாச்சுங்கன்னு என் மீனாவும் கேட்குறாங்க. இங்கே அண்ணாமலை வேற என்னடா ஆச்சு முத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பா இந்த கேஸ்க்கு நமக்கு இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. நிச்சயமாக இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியும் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா அது அப்படின்னு மனோஜ் கேட்க, உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி தொல்லடா அப்படின்னு அங்கே விஜயாவும் கேட்க, எதுக்கு இவங்கிட்ட உங்ககிட்ட 2 பேர்கிட்டையும் சொன்னால் அப்புறம் அந்த பார்லர் அம்மாவுக்கு காதில் விழுகிற மாதிரியே இவனு போய் எல்லாத்தையும் சொல்லி வைப்பான், அதானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, முன்ன மாதிரி நான் இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருப்பேன், நிச்சயமாக நான் இதில் கோட்டை விட்டுற மாட்டேன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்காக நானும் நீனாவும் தாண்டா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது உனக்கு புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அதுக்கு மனோஜும் எல்லாம் புரியுது, சொல்ல வந்த விஷயத்த முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்க, அப்பா இங்கே அந்த பார்லர் அம்மாவை பணம் கேட்டு மிரட்டிகிட்டே அந்த தினேஷின் ஒருத்தன்டான்ல, இந்த விஷயத்த கூட நமக்கு அந்த வித்யா சொல்லி தான்ப்பா தெரியும்னு சொல்ல, ஆமான்னு அங்கே அண்ணாமலையும் சொல்கிறாங்க. ஆமாங்க, அவர் கூட அடிபட்டு இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டதா சொன்னீங்களே அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, இப்போ அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சான். முருகன் தான் எனக்கு ஃபோன் பண்ணது. முருகனும் வித்யாவும் தான் அந்த தினேஷை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்கே தான் இந்த விஷயத்தையே எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்னங்க இந்த கேஸ்க்கு முக்கியமான ஆதாரமே அவர் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் மீனா, நாம் இதில் கோட்டை வெற்றவே கூடாது. அந்த தினேஷ் கையில் காலில் விழுந்தாவது எப்படியாச்சும் இதுக்கு சம்மதிக்க வச்சு அந்த ரோஹிணிக்கு எதிராக நம்ம சாட்சி சொல்ல வைக்கணும். மனோஜ் கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தானே அந்த பார்லரம் அடிக்கடி அந்த தினேஷ்க்கு பணத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. நிச்சயமாக அவன் உண்மையை சொன்னானா நமக்கு ஸ்ட்ராங்காகிடும் இந்த கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்டதும் மீனாவும் சரி வீட்டில் இருக்க மற்றவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருடா, ஏதாவது நீ குழப்பி வச்சிடாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜும் சரி அதுக்கேற்றது போல் நம்ம நடந்து போன்ற மாதிரி தான் இருக்கார். மனோஜ் ஷோரூமுக்கு போகிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவர் முகத்தில் எப்போதும் இல்லாத சந்தோஷத்தை இங்கே ரோஹிணி கவனிக்கிறாங்க. கூட இருக்க அந்த சந்தோஷம் கவனிக்கிறாங்க. என்ன மனோஜ், என்ன விஷயம் இம்புட்டு சந்தோஷமாக இருக்க, முகம் முழுக்க ஒரே பூரிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இங்கே மனோஜுமே அது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அது என்ன இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்ல, பாஸ் இங்கே யாரும் இல்லை, நீங்கள் சொல்லலாம் பாஸ் அப்படின்னு ஜீவா கேட்குறாங்க. அதுவா, அது ஆமாம் அந்த ரோஹிணி எங்க அப்படின்னு கேட்டதுமே ரோஹிணி ஓரமாக மறைஞ்சிக்கிறாங்க. அவங்க இங்கே ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்ல, இந்த கேஸ்க்கு முக்கியமான ப்ரூஃப் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்ல, என்னவா இருக்குன்னு ரோஹிணி மறைஞ்சிருந்தபடி அதை ஒட்டு கேட்கவும் செய்கிறாங்க. என்ன பாஸ், என்ன ப்ரூஃப் அப்படின்னு இங்கே ஜீவாவும் சந்தோஷம் மனோஜ் கிட்டே கேட்குறாங்க. மனோஜ் உடனே விஷயத்த சொல்லிடுறாங்க. அந்த தினேஷ் இப்போது பழசெல்லாம் மறந்துட்டதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தால அவனுக்கு புதுசு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சான்னு சொல்ல, யார் பாஸ் அந்த தினேஷ்னு சொல்ல, அதெல்லாம் பழைய கதை, உங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க முடியாது சந்தோஷ், அந்த தினேஷ்க்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சான். அவன் இப்போ நமக்கு சாட்சி சொன்னானா போதும், அப்புறம் இந்த கேஸ் ஈஸியாக முடிஞ்சிடும், எனக்கு விவகாரத்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே சந்தோஷ்க்கு என்னது எதுனே புரியலை. ஆமாம், ஏற்கனவே முத்துவுக்கும் அவனுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முத்துவால தான் அவன் ஜெயிலுக்கு போனதாகவும் கடைசியாக கூட இங்கே முத்துவால தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கதாகவும் அவன் நினச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரியான நேரத்தில் அவன் எப்படி நமக்காக சாட்சி சொல்லுவான் அப்படின்னு கேட்க, ரோஹிணிக்கு எதிராக சாட்சி சொல்லனா கண்டிப்பாக சொல்லத்தானே செய்வான், ஏன்னா அவன் பண்ண வேலைக்கு அவனுக்கு தண்டனை கிடச்சி தானே ஆகணும் அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் பண்ண வேலையே அந்த ரோஹிணிக்காக தானே, அப்போது ரோஹிணி மேலே இருக்க கோவத்தில் அவன் சாட்சி சொல்ல தானே செய்வான் அப்படின்னு மனோஜ் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்க ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அதே நேரத்தில் இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்? அவங்க முதல்ல அந்த தினேஷை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் போய் தினேஷை பார்த்தாகணும் அப்படின்னு தான் இந்த ரோஹிணி நினைக்கிறாங்க. இப்போது மனோஜ் பேசினதை கேட்டுட்டு ரோஹிணி, சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே ரோஹிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோஹிணி கரெக்டாக அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடுறாங்க அந்த தினேஷை மீட் பண்ணுறதுக்காக. தினேஷும் அங்கே பெட்டில் கிளம்பி உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் ரோஹிணி உள்ளே போக, கல்யாணின்னு அவருக்கு அந்த ஒரு வார்த்தை அது திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் திரும்பவும் இந்த கல்யாணின்ற வார்த்தையை சொல்ல, என்ன தான் கல்யாணின்னு உனக்கு நல்ல அடையாளம் தெரியுது, கல்யாணின்றது அடையாளம் தாண்டி இப்போது எனக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற விதமாக கோர்ட்டுக்கு அப்படி இப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா நீ அங்கே வரக்கூடாது. இங்கேப்பா நீ எனக்கு ஏற்கனவே கொடுத்த பணத்தை விட நான் உனக்கு ஏற்கனவே கொடுத்த பணத்தை விட என்னால் உனக்கு அதிகமாக பணத்தை கொடுக்கவும் முடியும், சரியா? இந்த விஷயத்தை பற்றி நீ வாயை திறக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை,
மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அப்படியே உன்னை அவங்க கூட்டிகிட்டு வந்தாலும் நீ எனக்காக இந்த விஷயத்தை மட்டும் பண்ணால் போதும். மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரியும். இவங்க என்னை பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த ஆளுன்னு நீ சொல்லணும், சரியா? நீ என்கிட்ட மிரட்டி பணம் கேட்டது எல்லாமே மனோஜுக்கு உண்மை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட அடிக்கடி பணத்தை கொடுத்தேன். இப்போவும் நான் அதுக்காக மட்டும் இல்லை, என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு நான் பணத்தை தரேன்னு சொல்கிறேன். புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல தினேஷ் எதுவுமே பேசாமல் அமைதியாக பார்த்துட்ருக்கேன். இங்கே பார், தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு வந்து எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறேன்னு நீயே உன் வாழ்க்கையில் மண் அள்ளி போட்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் முத்து, மீனா, இங்கே கிருஷ்ணாராம் 3 பேருமே கைத்தட்டியபடி சிரிச்சுக்கிட்டே உள்ள வரேன். என்ன ரோஹிணி, பயந்து போய் ஓடி வந்துட்ட போல? ஓன் வாயிலேருந்தே உண்மையை வரவழைக்க நாங்கள் போட்ட பிளான் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ரோஹிணிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதிர்ந்து போய் பார்க்க, ஆமாம் ரோஹிணி, ஓன் வாயிலேருந்து உண்மையை நீயே ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே வேறு என்ன சாட்சி வேணும், வேறு என்ன ஆதாரம் வேணும்? இந்த ஒரு சாட்சியும் ஒரு ஆதாரமும் போதுவேன்னு சொல்லும்போது உடனே ரோஹிணி அவங்க கையில் இருக்க மொபைல் ஃபோனை பறிக்க வரேன். ரொம்ப பதட்டப்படாத, நீயே கேட்டாலும் நானே உங்ககிட்ட தருவேன், இந்த அப்படி பொறுமையாக பாரு அப்படின்னு முத்து கொடுக்குறாங்க. என்னங்க நீங்கள் அப்படின்னு மீனா பார்க்க, பதட்டப்படாத மீனா, ஆல்ரெடி இந்த வீடியோஸ் யார் யாருக்கு போகணுமோ அவங்க எல்லாருக்குமே போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம கிருஷ்ணாராம் இந்த மேடம் கிட்ட கூட இருக்குது, இவங்க கிட்டேருந்து வக்கீலுக்கும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதை பற்றி நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு பயம் பதட்டம் அதிகமாக, எத்தனை நாள் நீ எங்ககிட்டேருந்து தப்பிச்சிட்ருக்க, இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது ரோஹிணி. இதுக்காக தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணணும். மனோஜுக்கே தெரியாது, மனோஜ் தான் ஒரு அடி முட்டாளாச்சே, அவங்ககிட்ட நடிக்க சொன்னால் ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துருவான்னு தெரியும். அதுக்காக தான் அவங்ககிட்ட உண்மையாகவே அங்கே இப்படி நடிக்கவும் செஞ்சோம். கடைசியில் அந்த முட்டாள் இங்கே வீட்டில் சொன்னதை விட இங்கே உங்ககிட்ட அந்த விஷயத்தை எப்படியே தெரியப்படுத்திட்டான். அந்த முட்டாளாவே தான் இருக்கான், அப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு முத்துவும் மீனாவும் தட்டுறாங்க. கிருஷ்ணாராம், என்கிட்டயே நீ உன்னுடைய ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டல, நீ உன் ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான கடைசி வீடியோ தாண்டி இது அப்படின்னு இங்கே கிருஷ்ணாராம் மொபைல் ஃபோனை தூக்கி காட்டியபடி ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறாங்க. ரோஹிணி பதட்டத்தோடு நிற்கிறாங்க. தான் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு. அது மட்டும் இல்லாமல் நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி இவனுக்கு எந்த ஞாபகமும் வரல. கல்யாணின்ற உன் பேரை தவிர்த்து வேறு எதுவுமே இவனுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இவனை பற்றி வித்யா எங்ககிட்ட சொன்னதுனால தான் இப்படிப்பட்ட ஒரு பிளானை நாங்கள் ஏற்பாடு பண்ணோம். நீயும் அதில் வசமாக வந்து சிக்கிக்கிட்ட. நாளைக்கு உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருண்டி அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வக்கீலும் இந்த நீதிபதியும் பார்த்துட்டாங்க. நீதிபதி கைக்கும் போயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும்போதே கிருஷ்ணாராமுக்கு ஃபோன் வருது. என்ன கிருஷ்ணாராம் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார், இது முக்கியமான எவிடன்ஸ் ரோஹிணி கேஸில். ரோஹிணி இப்போ சொன்னது அவங்க வாயிலே கொடுத்த வாக்குமூலம். இதை தாண்டி வேறு என்ன சார் நடக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் அந்த பழசெல்லாம் மறந்து போய் உட்காந்துருக்க அந்த ஆள் தான் ரோஹிணி கிட்ட அடிக்கடி இங்கே பணமும் பறிச்சிருக்காரு. அடிக்கடி பணத்தையும் இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய டிரான்சாக்ஷனை இவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வச்சு செக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் உண்மைதான்றது தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நீதிபதியும், சரி நாளைக்கு கோர்ட்டில் என்னுடைய முடிவை நான் என்னுடைய தீர்ப்பை கடைசியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு கிருஷ்ணாராம் சொல்ல, என்ன தீர்ப்பு அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் எடுக்கிற எல்லா கேஸ்லையும் யார் ஜெயிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஃபோனை வைக்க கிருஷ்ணாராம் முகமுழுக்க சந்தோஷம். சார் மேடம் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு முத்துவ மீனாவும் கேட்குறாங்க. நான் எடுக்கிற கேஸில் எப்போதுமே நான் தானே ஜெயிப்பேன், அதை தான் இந்த தடவையாக அவர் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காரு. நிச்சயமாக நாளைக்கு உனக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணி ரொம்ப கலங்கிய நிற்கிறேன் மட்டும் இல்லாமல் உன்னையும் முத்துவையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டுட்டேன். அதுக்கு முத்துவ மீனாவும், இது வரைக்கும் நீ அதே தான் பண்ணிகிட்ருக்க, அதை தான் சொல்லிகிட்ருக்க. இங்கே உண்மை நேர்மை நியாயம் இது மட்டும்தான் ஜெயிக்குமே தவிர போய் என்றைக்குமே ஜெயிக்காது ரோஹிணி. அது முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் மகனுக்காக நீ வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. அதை விட்டுட்டு உன்னுடைய கெட்ட பழக்கத்தை கிருஷிக்கும் சொல்லி கொடுத்து வளர்த்துறாத அப்படின்னு முத்துவும் மீனாவும் சிங்கப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு போக, இங்கே ரோஹிணி வசமாக சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லை, தான் வாயிலேண்ட வாக்குமூலம் கொடுத்து ஒத்துக்கவும் செஞ்சுட்டாங்க. தீர்ப்பும் இப்போ ரோஹிணிக்கு எதிராக தான் வரப்போகுது.